Hi friends, welcome to Aras Fashion. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குந்தன் இயரிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஹேண்ட்மேட் குந்தன் இயரிங்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் OHB ஷீட் சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வீடியோலயே காமிச்சேன். அதுக்கு அப்புறம் க்ளூ பென்னும் எடுத்துர்க்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அவேலபிளா இருக்கு. வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். இப்போ குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். குந்தன் ஸ்டோன்ஸ்ல வந்து ஆஃப் மூன் பிங்க் கலர் நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். P7000 க்ளூ வந்து எடுத்துர்க்கேன். சோ இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த OHB ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நம்ம ரெண்டு இயரிங் வந்து பண்ண போறோம். இப்போ வந்து இந்த B7000 க்ளூ வந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நீங்க வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆஃப் மூணை நம்ம சைடுல நம்ம வந்து வெச்சிட்டு வர போறோம். அது வந்து ஒரு அழகா ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்க வந்து வெச்சிட்டு வாங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் ரா மெட்டீரியல்ஸ், இன்விசிபிள் நெக்லஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ், பேங்கிள்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ், இயரிங்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு. வேணும்ன்றவங்க நீங்க வந்து நம்மளோட வெப்சைட் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வெப்சைட்ல நீங்க வந்து உங்க ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இயரிங் வந்து பண்ணிட்டேன். அது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க க்ளோஸ் அப்ல. சோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு இயரிங் சேம் OHB ஷீட்ல பக்கத்துலயே வந்து அந்த B7000 க்ளூவை அகைன் ரவுண்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஆஃப் மூணும் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 வந்து சைடுலயே வெச்சிட்டு வாங்க. சோ வெச்சிட்டு வந்த உடனே சென்டர்ல வந்து சின்ன ஒரு கேப் வந்து வரும். சோ அந்த சின்ன கேப்பை ஃபில் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் ஒயிட் கலர் எடுத்துருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லயே வந்து பெருசு இருக்கு, சின்னது இருக்கு. நம்ம வந்து சின்னது தான் இப்போ வந்து வைக்க போறோம். சோ இந்த சென்டர்ல பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தெரியுதா? சோ அந்த சென்டர்ல வந்து கொஞ்சமா வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் நீங்க வந்து கோல்ட் கலர் வேணும்னா கோல்ட் கலர் வெச்சுக்கலாம், கிரீன் கலர் வேணும்னா கிரீன் கலர் வெச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ ஒயிட் இருக்கிறதுனால நான் வந்து ஒயிட் கலர் வந்து வைக்கிறேன். நீங்க எனி கலர் அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சோ நிறைய பேர் வந்து ஹேண்ட்மேட் வந்து இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்பாங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் ஷீட். இந்த வேக்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவேலபிளா இருக்கு. சோ வேணும்ன்றவங்க நீங்க வாங்கிக்கலாம். இந்த வேக்ஸ் ஷீட்டே வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல வைப்பாங்க, ஒயிட் கலர்லயும் வைப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது ஒயிட் கலர் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இல்ல ரெண்டு மெத்தட் இருக்கு. இப்போ இந்த OHB ஷீட்டை வந்து ரெண்டா நான் கட் பண்ணிட்டேன். ஒரு இயரிங் தனியா இன்னொரு இயரிங் தனியா கட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஃபுல்லா கட் பண்ணிட்டு நீங்க இந்த இயரிங் எடுத்து அப்படியே இந்த வேக்ஸ் ஷீட் மேல வச்சு ஒரு பென்ல மார்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேக்ஸ் ஷீட்ல வந்து பென்ல மார்க் பண்ணது இருக்கும். அதை அழகா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்க வந்து அந்த இயரிங்க்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல சின்ன சைஸா நீங்களே வந்து சர்க்கிள் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லயே வந்து நான் அந்த வேக்ஸ் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். சோ இங்க பாருங்க. இப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய வைக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுல. அந்த க்ளூ எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அப்பதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க டெய்லி வியருக்கு இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக்ஸ் ஷீட்ல வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல சின்னதா கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்குள்ள இந்த இயரிங் அந்த ஸ்டட் பின்னை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி ஒன்று இன்சர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இயரிங்குமே நான் வந்து அந்த OHB ஷீட் எல்லாம் சுத்தி கட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து க்ளூ வந்து அப்ளை பண்றேன். சோ க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த இயரிங் அந்த ஸ்டட் இருக்கு இல்லையா? அதை அப்படியே இதுல தூக்கி ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ண உடனே இது வந்து இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த இயரிங்கை வந்து அப்படியே காய வைக்கணும். ஒரு 20 minutes to 30 minutes காய வச்சிருங்க. அது பாட்டுன்னு பொறுமையா காயும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காமிச்ச வாஷர் அந்த கோல்ட் கலர் வாஷர் வந்து காமிச்சேன் இல்லையா? சோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஊதுவத்தி எடுத்துக்கோங்க. இதுல என்ன பண்ணணும்னா சைடுல எல்லாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த OHB ஷீட் தெரியும். அப்படி இல்ல அந்த வேக்ஸ் ஷீட் வந்து தெரியும். அது தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை சுட போறோம். சோ இந்த மாதிரி ஊதுபத்தியில வந்து நீங்க சுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயரிங் கூடவே வந்து ஒண்ணா வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு அந்த சைடுல வந்து எந்த ஒரு கட்டும் வந்து தெரியாது அசிங்கமா. சோ இப்போ இந்த இயரிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மேக் பண்ண இயரிங்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் இயரிங் தேவைப்பட்டுச்சுன்னா பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம எடுக்கிறோம். நீங்க வந்து உங்களோட ஆர்டர் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.